ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளுக்குரிய வார்த்தை, தேவனின் பங்கு வல்லமை நாம் பங்கு கீழ்ப்படிதலில் விசுவாசம். எடுத்து வாசிப்போம். 2 பேதுரு 1 அதிகாரம் 5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவை போன்ற குணாதிசயங்களை வளர்க்க எல்லா வகையிலும் நாம் முயற்சி செய்ய வேண்டுமாம் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதி கொண்டிருக்கிற ஆவிக்குரிய அந்த முதிர்ச்சி அடையும்படி வாசகர்களை அவன் ஊக்குவிக்கிறானாம். பேதுரு இவ்வாறு கிறிஸ்துவை போன்ற குணாதிசயங்களை பெற மிக கடினமாக முயற்சி செய்ய வேண்டுமாம் என்பதற்காக முன் சில சட்ட திட்டங்களை வைக்கவே இல்லை. ஆனா மாறாக நம்முடைய பங்கு, நம்முடைய சுயாதீனத்தை அடக்கிக் கொள்வதை விட்டுவிட்டு கிறிஸ்துவிற்குள் அமர்ந்திருந்து ஆவியானவரின் படிப்படியாக நம்முடைய குமாரனின் சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து நம்மை மறுரூபப்படுத்தினார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம். ஆனா தேவனுக்கு எதிராக சுயசார்பு என்பது ஆவியானவரின் வல்லமையின் மீது சாராமல் நம் ஆற்றலின் மீது சார்ந்து கொள்ளுதல் ஆகும். சுயசார்பு என்பது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை சார்ந்து கொள்ளாமல் இருப்பது. இயற்கையாகவே நாம் நற்கிரியைகளால் ரட்சிப்பை சம்பாதித்து கொள்ளலாம். ஆனா நினைப்பதை போல இயற்கையாகவே நாம் செய்த முயற்சியினாலும் திண்மையினால் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையலாம் என்று நாம் நினைக்க வேண்டும். ஆனா உண்மை என்னவென்று சொன்னால், சுயசார்பு இதில் பலன் தராது என்பதை சொந்த பலத்தினால் கிறிஸ்துவை வாழ்க்கை வாழ முற்படும் போது அந்த சட்ட நெறி பெருமை அல்லது சலிப்பின் பாதை நாம் நோக்கி செல்ல வேண்டும் சொல்லி விசுவாசிக்கிறோம். நாம் ஜெபம் செய்ய இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த குணாதிசயங்களை என் சொந்த முயற்சியினால் பெற்றுக்கொள்ளலாம் என்று முற்படுவதில் உள்ள ஆபத்தை புரிந்து கொண்டே ஆவியானவரின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை சார்ந்து கொள்ள எனக்கு உதவும். என் வழி சலிப்பிலும் வெறுமையிலும் முடியும் உன் வழி மகிழ்ச்சி சமாதானத்தில் நடத்தி உமக்கு மகிமையை கொண்டு வாரும். ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.